ஓ, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அத்தை. பண்ணி பார்க்கலாமா? ம். என்ன சீதா, ஊறுகாய் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கா? ம். இருக்கும் இருக்கும். அத பண்ணதே நான் தானே. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. கடவுளே. ஏன்னா இது நீ வழக்கமா செய்யற மாதிரி இல்ல. இல்ல அத்தை, நான் இதை எப்பவும் பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இல்ல சீதா, இது உன் கையால செஞ்ச ஊறுகாய் மாதிரி இல்ல. புரிஞ்சிடுச்சு. ஊறுகாய் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. பிரியா, நீதான் ஏதோ தப்பு பண்ணிருக்க. நீ என்ன பண்ணன்னு சொல்லு. ஆ, இல்ல அத்தை, சீதா என்ன சொன்னாலும் அத மட்டும் தான் நான் பண்ணேன். வாய மூடு. பேச்சுக்கு பேச்சு பேசுறத உன் அம்மா கிட்ட நல்லாவே கத்துக்கிட்ட. சீதா, இதுல ஏதோ குறையுது. அது என்னன்னு நீயே டேஸ்ட் பண்ணி பாரு. அத்தை, வெந்தயப்பொடி போடலன்னு நினைக்கிறேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாளே. பிரியா, ம். சீதா ஊறுகாய் செய்யும் போது நீ முழுசா கூட இருந்தியா? ஆமா அத்தை, ஃபுல்லா நான் அவ கூட தான் இருந்தேன். ஆ, அப்போ நீதான் ஏதோ குட்டி கலாட்டா பண்ணிருக்க. நீதான் கலாட்டா பண்ணிருக்கன்னு தெரிஞ்சது, இந்த மொத்த ஊறுகாவையும் நீதான் சாப்பிடணும். ஐயோ அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு எதுவுமே தெரியாது. இது வெந்தய பொடின்னு நினைக்கிறேன். பிரிக்காம டஸ்ட்பின்ல இருந்தது. ஏன் வேண்டாமா? குடு. இதை எப்படி போட மறந்தேன்னு தெரியல அத்தை. சீதா, வெந்தய பொடி போடலனா ஊறுகாய்க்கான மனமும் குணமும் எப்படிமா இருக்கும்? இதுல மிக்ஸ் பண்றதுக்கு எப்படிமா நீ மறந்துட்ட? இப்ப பாரு, நீ மாஞ்சி மாஞ்சி செஞ்ச வேலை எல்லாமே வேஸ்டா போச்சு. நர்மதா, இந்த பாத்திரத்தை யார் கண்ணிலையும் படாம கிச்சன்ல கொண்டு போய் வை. சரிங்கம்மா. சீதா, அழாத.
நீ செஞ்சேன்னா அது நல்லதா இருக்கும். இல்லக்கா, ஊருக்கா நான் எப்பவும் செய்யற மாதிரி இல்ல.